SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எம்பிக்களின் வாகன அனுமதி பத்திரம் இரத்து, அமைச்சரவை அனுமதி. இலங்கைக்கு வரும் சர்வதேச நாணய நிதியத்தின் உயர்மட்ட குழு. பேருந்து கட்டண குறைப்பு தொடர்பில் வெளியான தகவல். புலமை பரீட்சை வினாத்தாள் திருத்தம் பணிகள் இடைநிறுத்தம். மண்வெட்டியால் தாக்கி நபரொருவர் கொலை. ஜப்பானின் புதிய பிரதமராக ஷிகேரு இஷிபா தெரிவு. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான வரியில்லா வாகன அனுமதி பத்திரத்தை ரத்து செய்யும் யோசனைக்கு ஜனாதிபதி தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்காவின் புதிய அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவை கூட்டம் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. குறித்த அமைச்சரவை கூட்டத்தில் புதிய அரசாங்கத்தை பிணைத்துவப்படுத்தி ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க, பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான வரியில்லா வாகன அனுமதி பத்திரத்தை ரத்து செய்யும் யோசனைக்கு நேற்றைய தினம் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம், அலுவலகத்தை பராமரிப்பதற்கான மாதாந்த கொடுப்பனவாக 1 லட்சம் ரூபாய், தொலைபேசி கொடுப்பனவாக 50,000 ரூபாய் என்பன இவ்வாறு ரத்து செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் திணைக்களத்தின் பணிப்பாளர் கிருஷ்ண சீனிவாசன் தலைமையிலான உயர்மட்ட குழு ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க மற்றும் இலங்கையின் புதிய பொருளாதார குழுவை சந்திப்பதற்காக அக்டோபர் 2 முதல் 4 வரை கொழும்புக்கு விஜயம் செய்ய உள்ளார்கள். சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவுடன் இலங்கையின் பொருளாதார வேலை திட்டத்தின் கீழ் அண்மைய பொருளாதார அபிவிருத்திகள் மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்கள் குறித்து கலந்துரையாடுவதற்காக உயர்மட்ட குழு இலங்கைக்கு சென்றுள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை குறைக்கப்பட்டுள்ள நிலையில் பேருந்து கட்டணத்தை 4 வீதத்தால் குறைக்க முடியும் என அகில இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன்படி 28 ரூபாயாக உள்ள குறைஞ்சபட்ச பேருந்து கட்டணத்தை 25 ரூபாயாக குறைக்க முடியும் என அதன் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த கட்டண திருத்தத்தின் போது ஓட்டோ டீசலின் விலை 11 ரூபாயினாலும் இன்றைய நிலவரிப்படி 24 ரூபாயினாலும் குறைக்கப்பட்டுள்ளதால் பேருந்து கட்டணத்தை குறைக்க முடியும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தரம் 5 புலமை பரீட்சை வினாத்தாள் திருத்தம் பணிகள் 2 வாரங்களுக்கு இடைநிறுத்துமாறு ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க மற்றும் 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சை வினாத்தாள் பிரச்சினை தொடர்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோர்களுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சை வினாத்தாள் திருத்தம் பணிகளை 2 வாரங்களுக்கு இடைநிறுத்துமாறு ஜனாதிபதி உரிய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். 5ஆம் ஆண்டு புலமை பரீட்சை வினாத்தாளில் 3 கேள்விகள் அன்றி 8 கேள்விகள் பரீட்சைக்கு முன்பாகவே வெளியாகி இருந்தது என்பதும் அந்த பரீட்சையை மீண்டும் நடத்துமாறு பெற்றோர்கள் ஜனாதிபதியிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள். வாக்குவாதம் நீண்டதில் மண்வெட்டியால் தாக்கி நபரொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்த நபரின் மகளை திருமணம் செய்ய இந்த நபரினால் இந்த கொலை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நிவேங்குட கெமுனு மாவட்டத்தையும் பத்தலகரத பிரதேசத்தில் உள்ள வீடொன்றிலிருந்து இச்சம்பவம் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பத்தலகர வியாங்குட பிரதேசத்தைச் சேர்ந்த 63 வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார். கொலையைச் செய்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதுடன் சந்தேக நபரும் மோதலில் காயமடைந்து போலீஸ் பாதுகாப்பில் வத்துப்பிட்டிவல வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். நீதிவான் விசாரணைகளுக்காக சடலம் சம்பவம் இடம்பெற்ற இடத்தில் போலீஸ் பாதுகாப்பில் வைக்கப்பட்டதுடன் வியாங்குட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உலகச் செய்திகள். ஜப்பானின் புதிய பிரதமராக ஆளும் லிபரல் ஜனநாயக கட்சியின் தலைவரான ஷிகேரு இஷிபா அந்நாட்டு பாராளுமன்றத்தினால் முறைப்படி தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதுவரை பிரதமராக இருந்து வந்த புமியோ கிஷோடா பதவி விலகியதை அடுத்து இஷிபாவை கட்சி தலைவராக ஆளும் லிபரல் ஜனநாயக கட்சி கடந்த வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுத்தது. இதனையடுத்து அவர் நாட்டில் அடுத்த பிரதமராக அறிவிக்கப்பட்டிருந்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எம்பிக்களின் வாகன அனுமதி பத்திரம் இரத்து, அமைச்சரவை அனுமதி. இலங்கைக்கு வரும் சர்வதேச நாணய நிதியத்தின் உயர்மட்ட குழு. பேருந்து கட்டண குறைப்பு தொடர்பில் வெளியான தகவல். புலமை பரீட்சை வினாத்தாள் திருத்தம் பணிகள் இடைநிறுத்தம். மண்வெட்டியால் தாக்கி நபரொருவர் கொலை. ஜப்பானின் புதிய பிரதமராக ஷிகேரு இஷிபா தெரிவு.